இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எங்கள் தங்கம் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தெலுங்கு படம். தெலுங்குல மா இன்டி பங்காரம் அப்படின்ற பேரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை கேட்கணுன்னா மட்டும் இல்லை கேளுங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சாமி கும்பிட தெரியாத, சமைக்க தெரியாத ஒரு மருமகள், அதாவது ஒரு பொண்ணு ஒரு கட்டுக்கோப்பான குடும்பத்துக்குள்ளே போயிட்டு தன்னை எப்படி ஒரு நல்ல மருமகளாக நிரூபிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் சமந்தா அவங்களோட வீட்டுக்காரரோட பஸ்ஸில் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சமந்தா வந்து அவங்களோட வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவரு சமந்தாவை லவ் மேரேஜ் பண்ணியிருப்பார் அவங்க வீட்டை எதிர்த்து. ஸோ இதனால் அவர் 3 வருஷமாக வீட்டுக்கே போயிருக்க மாட்டார். இப்போது அந்த வீட்டுக்காரோட தங்கச்சிக்கு, அதாவது சமந்தாவோட நாத்தனாருக்கு நிச்சயதார்த்தம். அதனால் இப்போ அந்த வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அங்கே போனாக்கா சமந்தாவோட கொழுந்தனார் அவரும் நாத்தனார் மட்டும்தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, முகம் கொடுத்து பேசுகிறாங்க. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சு இவங்க ஊருக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு வரும்போது சமந்தாவோட மாமியார், அதாவது கௌதமி நடிச்சிருப்பாங்க மாமியார், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தங்கிட்டு போகலாம்ல கொஞ்ச நாள் அப்படின்னு சொன்னோடனே இப்போ சமந்தாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த வீட்டிலே தங்குறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் சமந்தாவை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசுகிற மாதிரி எல்லாருமே ஒரு ஹாலில் உட்கார வச்சு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, நீ என்ன ஜாதி, உனக்கு என்ன சொத்து இருக்குது, என்ன படிச்சிருக்க, நீ எந்த ஊர், உனக்கு சமைக்க தெரியுமா, சூரிய நமஸ்காரம் பண்ண தெரியுமா, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, நண்டு சமைக்க தெரியுமா, செட்டிநாடு சிக்கன் பண்ண தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் அதிரசம் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க சமந்தாவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இப்போது சமந்தா அங்கே இருக்க யார் மேலேயும் கோவத்தை காமிக்க முடியாமல் இங்கே வந்து ரூமில் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரே புலம்பி தள்ளுறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் சமந்தாவோட மாமனார் ஒரு அரசியல்வாதியாக இருப்பார் போல். வரப்போகிற இடைத்தேர்தலில் யாருக்கு சீட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சிஎம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் விஷயமா நம்ம ஊருக்கு வராரு. அதனால ஒரு நேர்மையான யோகியமான ஒரு ஆளுக்கு தான் சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சமந்தா மாமனாருக்கு ஆப்போசிட்டில் மதுசூதனன் ராவ் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலாக வந்து இவருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கோஷம் போடுவாங்க. ஆனால் அவருக்கு வந்து சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஏதோ ஒரு ஃபேக்ஸ் வருது. இப்போது அந்த ஃபேக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, முதலமைச்சர் வந்து நம்ம ஊருக்கு வரப்போகிறதால இந்த ஊரில் யாரெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி அங்கே இருக்கிற ஒரு உயர் அதிகாரி தங்கிட்ட வேலை செய்கிற இன்னொரு போலீஸ்கிட்ட அந்த ஃபேக்ஸை கொடுக்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் கருணா அப்படின்ற ஒருத்தனை, அவனுக்கு கீழே, அதாவது கருணா அப்படின்றவன் ஜெயிலில் இருப்பான், அவனுக்கு கீழே அடியால வேலை பார்த்த ஒருத்தன் இந்த கருணா கிட்ட ஜெயிலில் வந்துட்டு, நான் ஜான்சி வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன், ஆனால் ஜான்சியா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அது இவன் இந்த கருணா என்ன சொல்லுவான்னா, நீ போய் ஜான்சியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் சமந்தா வீட்டில் காமிக்கிறாங்க. அப்படியே விடிஞ்சதுக்கப்புறம் சமந்தா லேட்டாக தான் எந்திரிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து குளிச்சு முடிச்சு துளசி செடியை கும்பிட்றதுக்காக, சாமி கும்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ சமந்தாவும் லேட்டாக எந்திரிச்சு எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு போய் அங்கே நிற்கிறாங்க. இப்போ அங்கே போய் நின்னா சமந்தாவுக்கு ஒரே பெரிய அவமானமாக போயிடுது. என்ன அப்படின்னா, கௌதமி என்ன பண்ணுவாங்கன்னா, பொட்டு வைக்க சொல்லி பொட்டு கொடுத்தாக்கா இவங்க கௌதமியை பொட்டு வைக்க போகிறாங்க. எனக்கு இல்லாமா துளசி செடிக்கு பொட்டு வைக்கன்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு அவமானம் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் விளக்கு ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீவச்சு வந்து கீழே தானே போடுவோம், இவங்க வந்து வயலி அணைக்கிறாங்க, அந்த இடத்துலையுமே தப்பு பண்ணிடுறாங்க. அதனால எல்லாருமே சமந்தா ஒரு மாதிரி பார்க்க சமந்தாவுக்கு ஒரே அவமானமாக போயிடுது. அதுக்கடுத்து இவங்களுக்கு வந்து சாமி பாட்டு, அதாவது மங்களம் சொல்லுவாங்க, அந்த பாட்டு பாட தெரியுமான்னு கேட்க, இப்போ அப்படியே இந்த பக்கம் பின்னாடி இருந்து பாட்டு பாடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த வீட்டோட சின்ன மருமகள், இவங்க பேர் அனுசியா. இவங்க வந்து அந்த நிச்சயதார்த்தத்தில் இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சொல்லிட்டு ஊருக்கு போயிருப்பாங்க. இப்போ கௌதமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் என் சின்ன மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவுக்கு அந்த அனுசியான்றவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்கு சமந்தா தான் பெரிய மருமகள். இப்போ இவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த சின்ன மருமகள் இருக்காங்களே எல்லார்ட்டையுமே காலில் விழுந்து, அதாவது அங்கே இருக்கிற பெரியவங்கிட்ட எல்லாருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதை பார்த்து சமந்தா அவங்களும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல சமந்தாவுக்கு ஒரு பெரிய அவமானமாக மறுபடியும் போயிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட ரூமில், நீ ஏன் என்னை காலையிலே சீக்கிரம் எழுப்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பண்ணாலுமே வந்து இந்த வீட்டில் நல்ல பேர் வாங்க முடியாது, அட்லீஸ்ட் நல்ல மருமகள் அப்படின்ற பாஸ் மார்க் வாங்கினா மட்டும் போதும், ஏன்னா இந்த வீட்டில் யார் யாருக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுசியா தான் பார்த்து செய்வா, அதனால் உன்னால் அவளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இந்த சமந்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் எவ்வளவோ வேலை செய்ய ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே வந்து சமந்தாவாக அதெல்லாம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எவ்வளோ முக்கினாலும் ஒன்றும் நடக்காதுன்ற மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் அங்கே இருக்க யாருக்குமே பிடிக்கல. அதாவது அவங்க வீட்டில் இருக்கிற அந்த வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ எக்ஸாம்பிள் என்ன
மாட்டிலேருந்து பால் கறக்க தெரியல. அதுக்கடுத்து அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வந்து சூடாக தான் குடிப்பாங்க போல், அதை சாப்பிடுவாங்க போல். இப்போ அதுவுமே தெரில. இப்போ இதனாலே வந்து சமந்தாவுக்கு வந்து இன்னும் ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. இப்போ அப்படியே அடுத்த சீனில் சமந்தா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட ஆசிரமத்தில், அதாவது சமந்தாவுக்கு வந்து அப்பா அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க, ஆசிரமத்தில் வந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீ உடனே கிளம்பி மாமியார் வீட்டுக்கு வா, எனக்கு வந்து எப்படி சமைக்கிறது, வீட்டில் என்னென்ன வேலைலாம் செய்யணும், எப்படி நடந்துக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க சமந்தாவும். இப்போ அவங்களோட ஃப்ரெண்டுமே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சமந்தாவோட ஆசிரமத்து ஃப்ரெண்டும் அந்த ஊருக்கு வர சமந்தா வந்து அவங்க வீட்டில், அதாவது மாமியார் வீட்டில் தங்க வைக்காமல் ஒரு லாட்ஜில் தான் தங்க வைக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஸ்டார்டிங் சீனில் சமந்தாவோட மாமியார் மதுசூதனன் அப்படின்ற ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார்ல, இப்போ அந்த சீட்டை வேற யாருக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது அந்த மதுசூதனன் வந்து அந்த சமந்தாவோட மாமியார் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து இவர்கிட்டலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக கிளம்பி அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ இவருமே சமகண்டாரு மதுசூதனன் அப்படின்றவருமே. இப்போ அடுத்த சீனில் சமந்தா அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனால் அந்த இடத்துல யாரோ சமந்தாவை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அங்கே வந்தவன், உன் பேர் ஜான்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சமந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அமுச்சு விட்றாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து சமந்தாவோட பேர் வந்து ஸ்வர்ணாவாக இருக்கும். இப்போ அப்படியே அடுத்த சீனில் அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, சமந்தாவோட ஃப்ரெண்டு, சமந்தாவுக்கு சமைக்கிறது எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதனால் சமந்தா வந்தப்போ என்னென்னலாம் இந்த வீட்டில் இருக்கவங்க செய்ய தெரியுமான்னு கேட்டாங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போது அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் யார் செஞ்சாங்க, இவ்வளோ வெரைட்டி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலைல வந்து பார்க்குறாங்க. அங்கே அப்படியே பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட சின்ன மருமகள் அந்த அனுசியா இருக்காங்களா, அவங்களுமே வர. இப்போ கௌதமி வந்து நீ எதுக்குமா இவ்வளோ ஐட்டம் செஞ்சு எப்போ எழுந்த அப்படின்னு கேட்க, இல்லை இதெல்லாம் நான் செய்யலையே அப்படின்னு சொல்ல, இப்போ சமந்தா வந்து நான் தான் எந்திரிச்சு இதெல்லாம் செஞ்சேன், காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு விருந்து இருக்குன்னு சொன்னீங்களா, அதனால தான் எனக்கு தெரிஞ்சதோ கொஞ்சம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சமந்தாவுமே அவங்க வீட்டில் அந்த மாமியார் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா, காலையில் இந்த சமைக்கிறது, ஆக்சுவலாக சமைக்கிறது அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டு லாட்ஜில் தங்க வச்சுருப்பாங்களா, அவங்க சமைச்சு யாருக்குமே தெரியாமல் விடிகளில் வந்து கொடுத்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமி கும்பிட்றது, அந்த துளசி செடியை சுற்றி அந்த பூக்கோளம் கூட இவங்க போட்டுருக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து விடிகளில் போட வச்சுருப்பாங்க. அதை அப்படியே இவங்க போடுற மாதிரி நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாடு, இந்த அனுசையை பால் கறந்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில், அந்த மாடுகிட்ட பாலும் கறந்துருப்பாங்க. இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு பிடிச்ச செய்ய அனுசையாவுக்கு வந்து சமந்தா மேலே செம கடுப்பாகுது. இப்போ சமந்தாவோட வீட்டுக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இன்னும் கோலம் பூரா சமைக்கிறது எதுவும் ஸ்கேம் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்ல, சமந்தா என்ன சொல்கிறாங்க, முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் இந்த ஜெயிலில் இருக்கார்ல கருணா, அவரை காமிக்கிறாங்க. இப்போ இந்த கருணாக்கு வந்து இந்த அடியாள் ஃபோன் பண்ணி, அதாவது ஜெயிலில் இருப்பார் அந்த கருணா, அந்த கருணாக்கு கால் பண்ணி, ஆனால் அது ஜான்சி மாதிரியும் இருக்குது ஜான்சி இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது அந்த கருணா என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ வந்து அந்த வீட்டுக்கு போ, அங்கே போய் நீ வந்து திரும்பி உயிரோட வந்துட்டுனா அது வந்து ஜான்சி கிடையாது, அதாவது நீ அவளை கொண்டுட்டனா அது வந்து ஜான்சி கிடையாது, நீ திரும்பி வரனா அது ஜான்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ அப்படியே இந்த பக்கம் சமந்தாவோட ஃபேமிலி, அதாவது அந்த அனுசியா இருக்காங்களா, அவங்க இல்லாமல் சமந்தாவோட ஃபேமிலி, அந்த மாமியார் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ அங்கே போனால் ஆல்ரெடி சமந்தா கிட்ட ஒருத்தன் கேள்வி கேட்டாங்கல்ல, அவனை பார்த்துட்டு இவனடா அவன் குடும்பத்தோட வந்திருக்கான்னு சொல்லிட்டு, அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இவனடா குடும்பத்தோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குடும்பத்தை தாக்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சமந்தா அவங்க கூட சண்டை போட்டு காரில் எடுத்துன்னு வந்து அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் சமந்தா வந்து அவங்க மாமியாரோட அப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லாரோட உயிரை காப்பாற்றினதால சமந்தாவோட மாமியார் என்ன பண்ணுவார்னா, அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்கு சேரக்கூடிய, அதாவது பெரிய மகளுக்கு கொடுக்க வேண்டிய நகையை வந்து அவங்க பெரிய பையனையும் சமந்தாவையும் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் சமந்தா எப்பயுமே காலையில் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு வருவாங்கள்ல, நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வீட்டில் காமிக்க, அப்படி வாங்கிட்டு வரும்போது இவங்க யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போது அதை போய் திருப்பி பார்த்தா அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு பின்னாடி இருக்க தோட்டத்தில் இந்த அடியாள் இருக்காங்களா, ஒரு 4 பேரை கூட்டு வந்து சமந்தா கூட சண்டை போடுவான். இப்போ சமந்தா வந்து அவங்க 4 பேருமே அடித்து ஓட விட்டுருவாங்க. இப்போ அந்த அடியாள் மட்டும் அவமானம் தாங்காமல் இப்போ சமந்தாவை கொல்றதுக்காக சமந்தா வீட்டுக்குள்ளே வர தெரியாமல் கால் தடுக்கி விழுந்து அங்கேயே வந்து இறந்து போயிடுறான். இப்போ சமந்தா வந்து அந்த சமந்தாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களோட ஹெல்ப்போட அந்த டெட் பாடியை வந்து அந்த வீட்டில் இருந்து டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அது எங்கே டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு அது காமிக்கல. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் விடியுது, சமந்தாவோட வீட்டுக்கு சமந்தாவோட ஃப்ரெண்டு வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல நீ வாதுன்னு சொல்லிட்டு சமந்தா வந்து அவங்க ஃப்ரெண்டை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு தன்னோட சின்ன வயசில் என்னென்ன நடந்து சொல்கிறாங்க. அதான் ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே வந்து ஆசிரமத்தில் தான் ஒன்றா வளர்ந்துருப்பாங்க. நீ போனதுக்கப்புறம் அங்கேருந்த வார்டன் வந்து என்னை தப்பாக பார்க்க ஆரம்பித்தான், நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சேன். ஒரு கட்டத்தில் ஒரு ஹாஸ்டலில் வந்து நான் தங்கி படிச்சுட்டு
வேலை செய்யும்போது அங்கே இருக்க ஒருத்தனும் வந்து என்ன தப்பாக பார்த்தான், என்கிட்ட தப்பாக இருந்ததை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் ஒரு கும்பல் வந்து அந்த ஹாஸ்டலில் வந்து தங்கினாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பயம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க. எனக்கும் அவங்கள மாதிரி இருக்கணும்னு தோணுச்சு. இப்போது அங்கே அந்த கும்பலோட தலைவன் என்ன சொல்லுவான்னா, "நீ பயப்படாமல் தைரியமாக இருக்கணும்" அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ என்கிட்ட தப்பாக நடக்க வந்த வார்டனை வந்து நான் எப்படி கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா சொல்கிறாங்க. இப்போ அதே சமயம் அந்த கும்பலோட தலைவன் வந்து இது கொலை பண்ணதை பார்த்துட்டு, "இந்த கொலை வந்து உனக்கானது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற 30 பேருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா வந்து அவங்க கூட வர சம்மந்தமானு கேட்டு அந்த கும்பலோட தலைவன் சமந்தாவை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கும்பலில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது, எப்படி துப்பாக்கி சுடுறது, எப்படி எதிரிகிட்ட வந்து தன்னை காப்பாற்றுறது, இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா வந்து சமந்தாவோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சமந்தா மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, "நான் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கும்பலோட தலைவன் கருணா வந்து நான் நல்லவன் நினச்சேன். ஆனால் அவன் வந்து பார்த்தேன்னா காசு வாங்கிக்கிட்டு மக்களுக்கு எதிராக நடக்க ஆரம்பித்தான். அவன் வந்து ஒரு நல்லவன் வேஷத்தில் இருக்க ஒரு ஓநாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பண்ணான் அப்படின்றப்ப எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எனக்கு வந்து யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு அவன் தான் என்ன பிளான் பண்ணி அவனோட குரூப்பில் சேர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. அங்கேருந்து எப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன்னா கூட அவன் என்னை கண்காணிச்சிட்டே இருந்தான். நானும் கொஞ்ச நாள் டைம் ஆகட்டும் சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த கருணா பண்ணுறத தாங்கிக்க முடியாமல் நான் தான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன அறியாமல் எப்படி ஒரு கொலை கூட்டத்தில் ஒரு அக்கிரமம் பண்ணுறவன்ட்ட போய் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நினச்சி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்போ இந்த பக்கம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பொண்ணு வந்து தாங்கியதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சமந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் இது வரைக்கும் அன்னைக்கும் அதாவது சமந்தாவோட வீட்டுக்காரர் உனக்கும் கூட யார்ட்டையுமே யார்கிட்ட கூட இந்த விஷயம் சொல்லவே இல்லை, இப்போ தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது ஆல்ரெடி சமந்தா கிட்ட அடி வாங்கின ஒரு 4-5 பேர் தப்பிச்சு போயிருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தன் அந்த கருணாவுக்கு கால் பண்ணி அது ஜான்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ அந்த அடியால் செத்துட்டான் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ இந்த கருணா என்ன பண்ணுவான், ஜான்சி தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஜெயிலில் ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு அங்கேயே வந்து கேஸ் லீக் பண்ணி ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இந்த கருணா அப்படின்றவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜெயிலையும் கன்ஃபார்ம் பண்ணி நியூஸ் பேப்பர்லையுமே இப்போ வந்து கருணா அப்படின்றவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கருணா வந்து இந்த சமந்தாவை பார்க்குறதுக்காக போகிறாப்புல. இப்போ அப்படியே இந்த பக்கம் சமந்தா வந்து அவங்க ஃபேமிலியோட வெளியே வந்திருக்கும்போது இந்த கருணாவோட வாய்ஸை வந்து ஒரு ஆட்டோவில் ரெக்கார்ட் பண்ணி பேசுகிற மாதிரி அந்த 4 பேர் கொண்ட கும்பல் வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்து சமந்தா தேடி அந்த இடத்துக்கு போனால் அவங்க வந்து சமந்தா அடிக்க, இப்போ சமந்தா வந்து அவங்க எல்லாமே அடித்து யார் கருணா தான் அவங்களெல்லாம் அமிச்சானா அப்படின்னு கேட்க அங்கே இருந்த ஒருத்தன் ஆமாம் அப்படின்னு சொல்ல எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த கருணா போய் பார்க்க போகிறாங்க. இப்போ சமந்தா போய் கருணாகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு, இந்த குடும்பத்தோட என்னை வாழ விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியா, உனக்கு இந்த குடும்பத்திட்ட வந்து உன்னை பற்றின எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்க சமந்தா எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அப்போ உன் கணவனுக்காக உன் வீட்டுக்காரனுக்காக அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்க அப்பயும் சமந்தா பேசாமல் இருக்காங்க. தொட்டு தாலி கட்டின கணவன் புருஷனுக்கு கூட அவனை பற்றி இப்போ அவனோட பாஸ்டரை பற்றி சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை என்னை விட்டுரு, எனக்கு இன்னொரு குடும்பம் ஆகிடுச்சு, தயவுசெய்து என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு கேட்க, சத்தியமாக உண்மையில சத்தியமாக நான் அவனை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்போது சம்மந்தம் திரும்பி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது உன்னை நான் விட்டுருவானா, அவன் குடும்பத்தை ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, இல்லை ஆகாது, இன்கேஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஜான்சியாக காப்பாற்றியா இல்லை ஸ்வர்ணாவை காப்பாற்றியா அப்படின்னு கேட்க, ஸோ இப்போ சமந்தாவுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம குடும்பத்தை வந்து எதாவது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அடுத்த சீனில் சமந்தா வந்து அவங்க வீட்டுக்காரன்ட்ட, அண்ணி நான் வந்து உன்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லலை, இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன், உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த பக்கம் அந்த கருணா இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா சமந்தா வீட்டில் இருக்க ஆளுங்க எல்லாரை பற்றியும் விசாரிக்க சொல்கிறான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் சமந்தாவோட மாமனார் வந்து அந்த மதுசூதனனுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஆளை நிறுத்தியிருப்பாங்கல்ல, அவன் வந்து நான் எலெக்ஷனில் நிற்கல, வேறு யாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நிற்கவே அப்படின்னு சொல்ல இதுக்கு காரணம் வந்து இந்த மதுசூதனாக தான் இருப்பான், ஃபஸ்ட்டு அவன் பண்ண ஸ்கேமை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு லிக்கர் ஸ்கேமை வந்து வெளியே கொண்டு வரணும், சிஎம் கிட்ட வந்து ஃபைல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்போ அப்படியே அடுத்த சீனில் அந்த கருணா வந்துட்டு அந்த மதுசூதனன்கிட்ட போய் பிஸ்னஸ் டீல் பேசுகிறாரு, நான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் டீல் வந்து பேசுகிறான் அந்த கருணா. இப்போ அப்படியே அடுத்த சீனில் அந்த சமந்தாவோட மாமனார் வந்து அடுத்த நாள் சிஎம் மீட்டிங்காக கிளம்பி போக சமந்தா அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டு வாசலில் செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருணாவோட வேலை செஞ்சுருப்பாங்கல்ல, அப்போ வந்து எல்லாருமே யாராவது வீட்டில் ஒருத்தவங்க யார் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க சாக போகிறாங்கன்னா அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி போட்டு
போட்டிருப்பாங்க. இப்போ அந்த இன்டு மார்க் வந்து இந்த வீட்ல இருக்கும். இப்போ இத புரிஞ்சுக்கிட்ட சமந்தா, அவங்க ஹஸ்பண்ட் எங்க போயிருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொழுந்தனார் எங்க இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளிய போறாங்க. வீட்ல இருக்கவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, "மீன் குழம்பு வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, இவங்க என்ன சொல்லுவாங்க, "சரி நான் மீன் வாங்க தான் போறேன். நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு வெளிய வர, இப்ப அந்த சின்ன மருமக இருக்காங்கல்ல அனுசி, அவங்க வந்து, "நானும் உங்க கூட வரேன். நீங்க எப்படிலாம் மீன பார்த்து செலக்ட் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போறாங்க. இப்ப சமந்தா மைண்டுக்குள்ள போய் இவன் யார கொலை பண்ணுவான், கொலை பண்ணுவான்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல இவங்க முடிவு பண்ணி, வீட்ல யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க இருந்தா தான் அந்த வீடே சோகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மாமனார தான் கொலை பண்ண போவான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மாமனார காப்பாத்துறதுக்காக அந்த சிஎம் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. இப்ப இதே சமயம் என்ன நடந்திருக்கும் அப்டின்னா, இந்த கருணா வந்து ஆல்ரெடி இந்த ஊருக்குள்ள சமந்தா சமந்தா கிட்ட வந்து ரேடியோல ரெக்கார்ட் பண்ணி பேசியிருப்பான்ல. அந்த ஆட்டோல வச்சு அவங்க ஆளுங்கள வச்சு. இப்ப அத வந்து அந்த போலீஸ்காரர் கேட்டுட்டு, அவங்களுக்கு மேல இருக்கிற ஹையர் ஆஃபிஷியல்ட்ட போய் கேட்க, "நான் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செஞ்ச இடத்துல இந்த குரல் நான் கேட்டுருக்கேன். நீ எதுவும் கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து எல்லா டீட்டெயிலும் வாங்கி வை" அப்டின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ சமந்தா அந்த மீட்டிங் சிஎம் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்த உடனே, அவங்க கூட வந்த அனுசி என்ன கேட்பாங்கன்னா, "என்னக்கா மார்க்கெட் போறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, சமந்தா எதுவுமே பேசாம கம்முன்னு வருவாங்க. இப்போ சமந்தாவ ஃபாலோ பண்ணி பின்னாடியுமே அந்த அனுசியா வர, சமந்தா எதுவுமே பேசாம அங்க இருக்க வண்டி எல்லாமே செக் பண்ணிட்டு வருவாங்க. கார் எல்லாமே செக் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ பின்னாடி வந்த அந்த அனுசியா, "என்னக்கா இங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கல. இதோ பாரு, எனக்கு எந்த ஒரு குழம்பும் வைக்க தெரியாது. மீன் குழம்பு வைக்க தெரியாது. நீ யார்ட்ட போய் சொல்ல முடியுமோ சொல்லு. ஒழுங்கா மரியாதையா எக்ஸல் எடுத்துட்டு வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு அனுப்பிச்சுருவாங்க. இப்ப அப்படியே அந்த கார் நிக்கிற இடத்தலாம் தாண்டி பஸ் நிக்கிற இடத்துக்கு வந்தா, அந்த இடத்துல வந்து சமந்தாவோட மாமனார் பேர் வந்து ராமையா ராஜு. அந்த ராமையா ராஜுவ நம்ம இன்னைக்கு சிஎம் ஃபங்ஷன் நடக்கும்போது போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டு அந்த பஸ்ல ஏறி சண்டை போடுறாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபைட் நடக்கும்போதே பஸ் வந்து அங்க இருக்கிறவனுங்கள ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போவானுங்க. இப்ப ஓடுற பஸ்லயே சமந்தா ஃபைட் பண்ணி அவங்க எல்லாருமே அடிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த சிஎம்மும் அந்த சிஎம் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்து, அங்க ராமையா நாயுடு அதாவது சமந்தாவோட மாமனார் குடுக்குற அந்த ஸ்கேம் ஃபைல மதுசூதனன பத்தின ஸ்கேம் ஃபைல சிஎம்ட்ட குடுக்க அந்த சிஎம் வாங்கிப்பாரு. மதுசூதனன் வணக்கம் தலைவரே சொன்னா கூட மூஞ்சி குடுத்து கூட அந்த சிஎம் பேசியிருக்க மாட்டாரு. கண்டு காணாம போயிருப்பாரு. இப்போ அதுக்கு அடுத்த சீன்ல இந்த கருணா கிட்ட கூட இருக்க அடியாள்லாம் கேட்குறான்னா, "என்னண்ணா ஏதோ ஆள் அனுப்பிச்சீங்க அந்த ஜான்சி வந்து அடிச்சிடுறா" அப்படின்னு கேட்பான். இப்போ அதுக்கு அந்த கருணா என்ன சொல்லுவான், "டேய் அவனுக்கு வேலை செய்யவா வந்து நான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். நானே சும்மா சொன்னா அத அந்த முட்டாள் நம்பிட்டான். அவனுக்காக நான் ஏன்டா வேலை செய்யணும்? அந்த சொர்ணாக்குள்ள இருக்க ஜான்சிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது நடக்குதா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த மதுசூதனன் வந்து அந்த இடத்துக்கு வந்து, "என்னய்யா பண்ணி வச்சிருக்க? ஏதோ ஆளுன்ன, பஸ்ஸுன்ன ஒண்ணுமே அங்க நடக்கல. எரியிற தீயில எண்ணெய் ஊத்துன மாரி இப்ப என்ன வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க. அந்த ராமையா நாயுடு குடும்பத்துல வந்து யாருமே இருக்கக்கூடாது. ஒருத்தன் கூட உயிரோட இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த கர்ணன் என்ன சொல்லுவான்னா, மிரட்டி "உட்காரு, உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி உட்கார வைக்கிறான். இப்போ அந்த கருணா அப்படி உட்கார சொன்னதுக்கப்புறம், அந்த குடும்பத்தில இருக்க எல்லாரையுமே கொலை பண்ணலாம். வெயிட் பண்ணு நான் சொல்றேன். எப்பன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, கருணா வந்து அந்த மதுசூதனன் கிட்ட சொல்றான். இப்ப இந்த பக்கம் அந்த கருணா என்ன சொல்றான்னா, அந்த மதுசூதனன உட்கார வச்சுட்டு கொலை பண்ணலாம். எல்லாரையுமே கொலை பண்ணலாம். குடும்பத்தோட கொலை பண்ணலாம். ஆனா, அதுக்கான நேரம் எப்பன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஆக்சுவலா சமந்தாவோட கொழுந்தனார் தான் அந்த ஸ்டார்ட்டிங்ல காமிச்ச போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருப்பாரு. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிள் என்ன சொல்றாங்கன்னா, "சார் ஆக்சுவலா சிஎம் நடந்த மீட்டிங்ல கலாட்டா பண்றதுக்காக ஒரு பஸ்ல ஆளுங்க இருந்தாங்க சார். ஆனா அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸையும் காணோம், அந்த ஆளுங்களையும் காணோம். எங்க போனாங்கன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ சமந்தாவோட கொழுந்தனார் என்ன யோசிக்கிறாருன்னா, "எங்க போயிருப்பாங்க? எப்படி மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்புல. இப்ப அதே சமயம் இங்க சமந்தாவோட மாமியார் வீட்ல அந்த கல்யாண ஃபங்ஷன் நடக்குது. அதாவது இந்த சமந்தாவோட நாத்தனாருக்கு வந்து கல்யாண ஃபங்ஷன் நடக்குது. இப்போ சமந்தாவோட கொழுந்தனார் ஆப்போசிட்ல வர கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோனே, "இல்ல உன்ன பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாமே எனக்கு தெரியும். என் போலீஸ் ரெக்கார்ட்ல எல்லாமே வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆக்சுவலா என்னன்னா இவங்க பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ வந்து இந்த போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ் வந்துரும். அந்த ஃபேக்ஸ்ல தான் சமந்தாவ பத்தின நியூஸ் எல்லாமே இந்த கொழுந்தனாருக்கு வந்து தெரிய வந்திருக்கும். இப்ப சமந்தாவுமே மறுபடியும் அவங்க கொழுந்தனார்கிட்ட என்ன சொல்றாங்க அப்டின்னா, "தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நெறைய வேண்டியிருக்கு" அப்டின்னு சொல்ட்டு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னு நமக்கு காமிக்கல. இப்ப அப்டியே அடுத்த சீன்ல இந்த கருணா இருக்கான்ல, அந்த ஃபங்ஷன் நடக்கிற சமந்தா வீட்டுக்கு, "நான் வந்து இந்த சொர்ணாவோட மாமா" அப்டின்னு சொல்ட்டு வந்து வீட்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். இப்ப அங்க வந்த கருணா சமந்தாவ மிரட்டி, "உன் வீட்ல இருக்க எல்லாரையும் கொலை பண்ணிடலான்னு தான் நெனச்சேன். ஆனா உனக்காக இப்ப விட்டுட்டு போறேன். ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து சரி நான் உன் கூட சேர்ந்து வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ அப்படியே அடுத்த சீன்ல சமந்தாவோட கணவர் இருக்கார்ல, சமந்தாவோட ஹஸ்பண்ட் அவனும் வந்து சமந்தாவ தேடிட்டு வர, இப்போ பின்னாடியே வந்த அந்த கருணா என்ன சொல்லுவான்னா, "என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ அந்த கருணாவ வந்து பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றதுக்காக சமந்தாவோட வீட்டுக்காரனுமே டிராப் பண்ண போறான்.
இப்போ சமந்தாவுமே, சமந்தாவோட வீட்டுக்காரர்ட்டயுமே வந்து என்ன நடந்தது? அவங்களோட பாஸ்ட் லைஃப்ப பத்தி சொல்ல, இப்ப சமந்தாவோட வீட்டுக்காரருமே ரொம்ப கோச்சிக்கிறாரு. கடைசியில என்ன சொல்லுவாரு அப்டின்னா, "இத என்கிட்ட கூட சொல்லணும் உனக்கு தோணலல்ல" அப்டின்னு சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்புற மாரி காமிச்சு, அ மறுபடியும் வண்டியில பிக்கப் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொண்டு வர மாரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து சமந்தாவோட வீட்டுக்காரர் டாக்டரா இருப்பாரு. அவரு வெளிய அவங்க ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செய்வார்ல, அந்த இடத்துல போய் பார்த்து தான் சமந்தா வந்து இது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்தோனே, நமக்குள்ள இருக்க சண்ட அப்புறம் போட்டுக்கலாம். முதல்ல அந்த கருணாவ வந்து நம்ம எப்படியாவது அவனோட பிரச்சனைய தீர்க்கணும். நம்ம அப்பா எங்க அப்பாவுக்கு வந்து நெறைய பெரிய ஆள்லாம் தெரியும். போலீஸ் கிட்ட போலாம் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப நம்ம தான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. சமந்தா வந்து அந்த கொழுந்தனார் இருக்கார்ல, அவர்ட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கல்யாணம் நடக்கிற ஃபங்ஷன் அன்னைக்கு இந்த இவன் கருணா வந்திருப்பான்ல, அங்க வந்து சமந்தா பிளான் பண்ணி அவன் இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவுமே அந்த சமந்தாவோட கொழுந்தனார வச்சு மேல் இடத்துக்கு அனுப்பிச்சிருப்பான். இப்போ அப்படியே அடுத்த நாளுமே விடியுது. இப்ப அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமந்தாவோட கொழுந்தனார் போலீஸ் இருக்கார்ல, அவரு வந்து வீட்டுக்குள்ள வராரு. இப்ப உள்ள வந்து சமந்தாவோட கொழுந்தனார் என்ன சொல்லுவாருன்னா, "அந்த கருணா வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவன இன்னைக்கு நைட்டே நாங்க வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்திருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ சமந்தாவோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, "இதோட மறந்துச்சு. இதோட முடிஞ்சுச்சு. எல்லாருமே இத பத்தி மறந்துருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சமந்தா என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல இன்னொரு விஷயம் பேலன்ஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, தன்ன பத்தின எல்லாத்தையுமே வந்து அவங்க மாமனாரு, அந்த குடும்பத்த எல்லாருமே உட்கார வச்சு அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல மாமனார் என்ன கேட்குறாரு அப்படின்னா, "நீ ஏன் உண்மைய ஒரு நாள் மறைச்ச?" அப்படின்னு கேட்க, சமந்தா வந்து தன்னோட பக்கம் இருக்க நியாயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ இத புரிஞ்சுக்கிட்ட அந்த மாமனார் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "மகாலட்சுமி தான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு இல்ல. காளியா கூட இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா பக்கம் இருக்கிற நியாயத்த வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இவங்க பேசிட்டே இருக்கும்போது, அங்க வந்த மதுசூதனன், அப்புறம் கருணா எல்லாமே அவங்களோட ஆளுங்க எல்லாமே சேர்ந்து இவங்க ஃபேமிலிய கொல்லாந்துருப்பாங்க. இப்ப சமந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வயசானவங்களையும், பெரியவங்களையும் ஒரு ரூம்ல அடைக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா, அங்க நெறைய ஆளுங்க வந்தாலும் தாக்குதல் அதிகமா இருக்கும். சமந்தாவால சமாளிக்க முடியாதனால, எல்லாரையுமே வந்து அவங்க வீட்ட விட்டு கூட்டிட்டு சொல்லியிருப்பாங்க வீட்டுக்காரர்ட்ட. அதே சமயம் இந்த சமந்தாவோட கொழுந்தனார் இருக்கார்ல, சரத் அவருக்குமே கத்தி குடுத்ததுனால அவரால சண்ட போட முடியாம இருக்க. சமந்தா மட்டும் தான் சண்ட போடுவாங்க. சமந்தா கூட ஹெல்ப் பண்றதுக்காக, சமந்தாவோட ஃப்ரெண்ட் அந்த புஜி பாபுன்னு ஒருத்தன் இருந்திருப்பான்ல, அவங்க 2 பேர் மட்டும் தான் சமந்தா கூட இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு கட்டத்தில சமந்தா வந்து அவங்க 2 பேருமே அனுப்பிச்சுருவாங்க. இந்த பக்கம் சமந்தா அந்த கருணாவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சமந்தா வந்து அடிச்சு அவங்க ஆளுங்க காலியாக கடுப்பான இந்த கருணா என்ன பண்ணுவான்னா, ஜீப் எடுத்துட்டு வந்து டைரக்ட்டா வந்து வீட்ல இடிக்க, அதில தெரியாம சமந்தாவுக்கு அடிபட்டு கீழ விழுந்துர்றாங்க. இப்போ கீழ சமந்தா விழுந்து கிடக்கா, சமந்தா கால புடிச்சு இந்த கருணா இழுத்துட்டு போக, சமந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்க ஒரு கரண்டிய எடுத்துப்பாங்க. கரண்டிய எடுத்து அந்த தலைய மட்டும் உடைச்சிட்டு, இப்போ இந்த கருணாவ குத்த போக, அதே சமயம் இந்த கருணா என்ன பண்ணுவான்னா, சமந்தா வந்து துப்பாக்கில சுடுறதுக்கு ரெடியா இருப்பான். "சுடு நீயும் என் கூடயே வந்து சாவு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சமந்தா யோசிக்காம குத்திருவாங்க அந்த கரண்டியால. இப்போ இவனும் சுட்டுருவான். இப்போ 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்க, கடைசியில வந்து இந்த வில்லன் செத்துருவான். அந்த கருணா செத்துருவான். சமந்தா வந்து உயிர் பிழைச்சிருவாங்க. இப்போ உயிர் பிழைச்ச சமந்தா வந்து மறுபடியும் அந்த துளசி செடி ஆண்டவங்க எல்லாமே சாமி கும்பிடும்போது, "நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குடும்பத்தோட கலந்துக்கிற மாரியே காமிச்சு இந்த படமும் முடியுது.